ஐயா ஐயா சாமு. என்னம்மா? என்னய்யா நீ சாப்பிடாம கொள்ளாம இங்க வந்து படுத்திருக்க? எந்திரியா, ஒரு வாய் சாப்பிடு. இல்லம்மா, வேண்டாம், எனக்கு பசிக்கல. ஏன்யா இந்த அம்மா கையால சாப்பிட மாட்டியோ? ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? எந்திரியா, ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு போடு. நீ சாப்பிடாம இப்படி வெறும் வயிறோட இருந்தனா அம்மைக்கு தூக்க வருமா சொல்லு நிம்மதியா? எந்திரியா. ராத்திரி பிள்ளை இப்படி பட்டினியா தூங்க கூடாதுயா வெறும் வயிறா. ஆச்சு வேற உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படியாவ. அவளுக்கு மாடி ஏறி இங்க வந்து உன்ட்ட பேச முடியாம தான் ஆளு கீழே இருக்குது. அவளை வந்து சாப்பிட சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாய் இன்னும் சாப்பிடல. ஏம்மா, அவங்கள சாப்பிட சொல்ல வேண்டியதானே? நீ சாப்பிடாம எப்ப சாப்பிட்டுருக்காவ அத்தை? நீ மீன் குட்டின்னு காலை சுத்தி சுத்தி வருவ. இப்ப 2 நாளா நீ அதே பக்கத்திலே போல. நீ என்ன வருத்தப்படியாவ தெரியுமா? இல்லம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பாவும் என்கிட்ட சரியா பேசுறது இல்லையா, அதனாலதான் எனக்கு உங்களுக்கு பாரமா இருக்குமோன்ற மாதிரி தோணுச்சுமா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? யார் என்ன சொன்னாலும் நீ என் பிள்ளையா? நான் பெத்தெடுத்த பிள்ளை நீ. கோட்டு யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேயா. நீ என் பிள்ளை, நான் உன்னைய வளர்த்துருக்கேன். நான் உன்னைய ஒவ்வொரு நிமிஷமும் பொத்தி பொத்தி பாதுகாத்து நான் வளர்த்த பிள்ளை நீ. நீ என் பிள்ளை தான், நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். நீ இருந்து இப்படி சாப்பிடாம இருக்கிறத நினைச்சுதான் என் மனசே தாங்க மாட்டேங்குது. நாங்களும் மட்டும் இங்கே சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்பாயும் 2 நாளா ஒழுங்கா சாப்பிடல தெரியுமா? அவர் என்னன்னு வருத்தப்படியாருன்னு எனக்கு தான் தெரியும். அப்பாக்கு என்னைய பிடிக்கலையோன்னு நினைச்சேம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதல. உன்னையும் பிடிக்காம இருக்குமால யாருக்காவது? சாப்பிடியா, நீ இப்படி சாப்பிடாம இருக்கிறத கட்டுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்தா அம்மா உனக்கு பிடிச்சா பூரி செஞ்சிருக்கேன். நானே அம்மாவை என் கையால உனக்கு ஊட்டி விடியேன். சரிம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. மீன் குட்டியும் சாப்பிட சொல்லுங்க. நீ சாப்பிடியா? நீ சாப்பிட்டுன்னு தெரிஞ்சாலே அத்தை சாப்பிட்டுக்கிடுவாவ. நீ கொஞ்சம் வந்து ஆச்சிக்கிட்ட பேசு. நீ ஐயோ மடியில் படுத்து என்னான்னு கிடந்து விளாடிக்கிட்டு பேசிக்கிட்டு பேரனும் பேத்தியார் மாதிரியா இருப்பிய. அப்படி ஃப்ரெண்டு கிடங்க கிடப்பிய. இப்போ நீ இப்படி ஒருத்தர்கிட்டையும் பேசாம ஒதுங்கி இருக்கிறதுனால தான் எங்களுக்கு சங்கடமா இருக்கு. இந்த பிள்ளைக்கு நம்ம என்ன குறை வச்சா நம்மள வேண்டான்னு நினைக்குதோன்னு எங்களுக்கு என்னான்னு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு எப்பயுமே நீங்க தான் அம்மா அப்பா ஆச்சு எல்லாமே. அப்புறம் என்னையா, வா சாப்பிடு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப அழுகையா வருதுமா. நீங்க அழாதீங்க. நான் அழமாட்டேன். நான் இனிமேல் அழமாட்டேன். என் பிள்ளை சாப்பிட்டு என்கிட்ட சந்தோஷமா பேசி வாங்கி இருந்தாலே எனக்கு அது போதும். நான் அழமாட்டேன். இனிமே நீங்க எப்பயுமே அழக்கூடாதுமா. சரி அம்மா அழமாட்டேன். வா சாப்பிடு. ஏக்கா, பாட்டி நிலாவில் வடை சுடுதுன்னு சொல்லியாவில், அது உண்மையா? வேணா நீ போய் பார்த்துட்டு வாயாம்ல. ஐயோ வேண்டாம், பாட்டி அங்கேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்கட்டும். எக்க நீங்க சொன்ன மாதிரி பக்கத்து தெருவில் வாங்கினீங்களுக்குலாம் அந்த குக்கர் சரியா வேலை செய்யலன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளோக்கா விசில் வர மாட்டேக்கா. அதுக்கப்புறம் அவனும் வாரத்தில் ஒருக்கா வந்து காசு வாங்கின்னு சொன்னவே வந்து 1000 கூட 2000 கூடன்னு எக்ஸ்ட்ரா காசு கேட்கலாம். இதுக்குதான் அன்னைக்கே லட்சி சொல்லிச்சு. நீங்களும் வாங்கியிருந்தா அந்த மாதிரி தான் அனுபவிச்சிருக்கணும். அது ஒரு பிராடு கரப்பையன்னு சொல்றதுக்கு நம்பாம மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனீல்ல. ஆமாக்கா, வாங்கியிருந்தேன்னா அவ்வளோதான். ஒழுங்கா விசில் அடிக்க மாட்டேங்குதான். அப்படியே என்னன்னா அடி பிடிச்சிக்கிட்டு தான் பார்த்துக்கிடுங்க. ஒரு விசில் 2 விசில் வச்சாலும் அது கீழே அடி பிடிச்சிக்கிட்டு தான். அதான் என்ன ஒன்றுத்துக்கு ஆகாது ஏமாத்தியா அப்படின்னுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. பாத்திர கடையில் போய் அங்கே நமக்கு பிடிச்சது பிடிக்காது பார்த்து வாங்கிட்டு வர்றது தான் எப்பயும் தரம் பார்த்துக்க. அது சரியில்லைன்னா கூட கொண்டு போய் அங்கே கொடுத்து மாற்றிக்கிடலான மாட்டேன். இங்கே இவன்கிட்ட கொண்டாட வேண்டாம் வாங்கணும்னா ஒரு சிலது மட்டும்தான் நல்லா இருக்கும். ஒரு சில பேர் இப்படி தான் ஏமாத்துவான். அவன் இவ்வளோ விலைக்கு இருக்கிறதெல்லாம் குறைச்சி தரேன்னு சொல்லும் போதே ஒரு சந்தேகம் பார்த்துக்க. ஏதாவது டேமேஜ் பீஸுகள் அப்படி கொண்டு வந்து வித்துட்டு போறது. அதுக்கு தான் வேண்டான்னு சொன்னேன் நான். இதுக்கு தான் ஒரு பெரிய ஆளு சொன்னா கேட்கணுங்குது. இனிமேல் லட்சுக்கு பேர் மூத்த கிழவி. ஏன்னா அவ்வளோ வயசு ஆயிட்டு எனக்கு அவ்வளோ வயசு தெரியுதானே? இல்லை, நீங்கள் பேசியது ஒரு சில இடத்துல கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான். அதுக்கு என்னெல்லாம் சம்பந்தம்? கிளவி நீட்டா பசுக்குன்னு வர இவ்வளோ மரியாதையே கொடுக்க மாட்டேங்காலுவ சரசு. லெச்சின்னாலுவ கிச்சின்னாலுவ திடீர்னு லூசுங்காலுவ எருமங்காலுவ என்னென்னமோ சொல்லியாளுவ. எல்லாம் சொல்லுவாளுவ. இன்னைக்கு தோட்டத்துக்கு போனியல்ல, என்னாச்சு? வழக்கம் போல தண்ணியை பாய்ச்சிட்டு வந்தோம். வரும்போது சருவு கிருவு மட்டை வரவுன்னு கொஞ்சம் தூக்கிக்கிட்டு வந்தோம். வேற ஒன்றும் இல்லை. இந்த லட்சம் வாழைப்பூ கொண்டு போய் அங்கே போய் வடை சுடுவோன்னு சொல்லிச்சு மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டு. அதான் வேணும்னா அங்கேயே தோட்டத்திலே கிடக்க வாழைப்பூ நிறையா, அதிலே பறிச்சிருக்கலாமே. நீங்களும் பருப்பு என்னன்னு ஒன்றும் கொண்டாடல. வேற நான் என்னத்துக்கு போட்டு எல்லாம் செய்யணும்னு தான் நான் ஒன்றும் சொல்லலை. சரியான ஆளுதான் லட்சு. நான் தான் அப்புறம் கொண்டாடுன்னு சொன்னோம்ல. ஆமாம் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? லட்சு ஒரு நாள் போய் தோட்டத்தில் நம்ம மட்டன் பிரியாணி செய்வோன்னு ரொம்ப நாள் ஆசை. செய்யணும்னு செய்ய முடிய மாட்டேங்குது பத்தியில. மட்டன் பிரியாணினா சும்மா வாழா. ஒரு சின்ன ஆடு பிடிக்கணும்னாலும் 8000 10,000 எடுத்து வைக்கணும். ஏப்பா முழு ஆடா? ஒரு 1 கிலோ மட்டனோ 2 கிலோ மட்டனோ எடுத்துகிட்டு போய் பிரியாணி செய்யணும் அப்படி சொன்னேன். அது எந்த முளைக்கு காணும்?
நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், ஒரு அண்டா செய்ய வேண்டி இருக்குமே, அதுக்கு எப்படி 1 கிலோ 2 கிலோ பத்தோம்? அது ராணிலாம் கூட கடக்கும் போய் செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவளாம் தான் அங்க போயிட்டால, எனுமே போட்டு என்னத்துக்கு? ஏ அப்பா, உங்க அக்கா ஊருக்கு போனா அங்க படுத்துற பிரியாணி செஞ்சு திங்கப்படாதுன்னா இருக்கு. நம்ம அங்க இல்லாதப்ப செஞ்சு தின்னது இல்லையாக்கும். வேற இப்ப நம்ம கிடந்து செய்யணும்னா வேற அவ காதுல போச்சுன்னா வேற அவ என்ன நினைப்பா? நம்ம கிடக்கும்போது இன்னும் ஒன்றும் செய்யல, இப்போ செய்யாலுவே தோட்டத்துல போட்டு நினைக்க முடியல. நீங்க சொல்லாம அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க சொல்லாம கம்முன்னு கிடங்க. அவ அங்கிருந்து போகும்போது என்ன வருத்தப்பட்டா திரும்ப. நீங்களும் வருவியன்னு பார்த்தா நீங்களும் அந்த நேரத்துல வர காணும். அதனால சரி சொல்லிருன்னு சொல்லிட்டு வேற கிளம்புனா. அங்க தானக்கா இருந்தேன். ஆமா, சரசு மட்டும்தான் இருந்தா. அவளை மட்டும் பார்த்து சொல்லிட்டு வேற கிளம்புனா. இதுக்காண்டியே ராணி அக்கா ஊருக்கு போறோம். அங்க போய் ஒரு நாள் நம்ம எல்லாம் செஞ்சு ஒன்னா சாப்பிடுறோம். அவன் மொபைலுக்கு பெரிய சடங்கு எப்போ வைக்கான்னு தெரியல, கேட்கணும். அதுக்குள்ள ராணி அக்கா கிட்ட அண்ணெல்லாம் பேசிட்டாவன்னா அதுக்கப்புறமா சடங்கு பெருசா தானே செய்வாவே. மண்டபம் பிடிச்சி பெருசா செய்வாங்களா இருக்கும் தானக்க. என்ன நீ செய்யால தெரியல, ஆனா இனிமே அவன்கிட்ட எல்லாம் பேசுவாளான்றது சந்தேகம்தான். ஏன்னா அவன் சடங்குக்கு இங்க கூப்பிடும் போது அவன் வரான்னு சொல்லிட்டான்ல, அதனால அவன் மூஞ்சில கூட இனிமே அவன் முழிக்க முடியா. அதனால அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்மளும் போய் தான் சடங்கே செய்யாம இருக்கும். அங்க அவியல சொந்தக்காரையில கொஞ்சம் பேர் கூப்பிடுவா. இருந்தாலும் அன்னைக்கு மாதிரி பெரிய பொண்ணு வீட்டுக்கார வச்சு நம்ம சடங்கு சிறப்பா செஞ்சிடலாம். அதான் ஆனா எப்ப செய்யான்னு தெரியல. இனிமே அந்த வீட்டுக்கு இப்பதானே போயிருக்கா, அதனால அங்க வச்சு எப்படியும் பெருசா எடுத்து செய்வா. ஓட்டே அப்ப பெரிய பொண்ணு தான் செலவு பண்ண வேண்டி இருக்க. இல்ல பெரிய பொண்ணை நான் செலவு பண்ண விட மாட்டேன். இந்த தடவை செலவு கூட நான் பார்த்துக்கிடுவேன். பெரிய பொண்ணு வீட்டுக்கார மட்டும் கூப்பிட்டுட்டு வரணும்ல, அத்தைக்கும் மாமைக்கும் வேணும்ல, அதுக்கு மட்டும் எப்படியானு நிற்க வச்சிடணும். செலவு வேணா நான் போட்டுக்கிடியணும். போட்டு அப்படின்னா நான் கூட என் வீட்டுக்கார கூப்பிட்டுட்டு வரேன். நாங்க தாய் மாமனுக்கு இருக்கோம். செலவு நீங்க எடுத்துக்குவேன்னா முறைக்கு யார் வேணாலும் தான் இருக்கலாமே. வாழா முறை செய்யறதுக்குன்னா வரமுண்டா, சும்மா செலவை எடுத்துக்கிட்டியான்னா வரேன்பா. ஒன்றும் தேவையில்ல, பெரிய பொண்ணே இருக்கட்டும். அவதான் என் 2 மோளுக்கும் இருந்தா, அதே மாதிரி என் அக்கா மோளுக்கும் அவளே இருக்கட்டும். அப்போ போங்க, நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க. நாங்களும் வந்து கூட இருந்தோன்னா எல்லாரும் என்ன இத்தனை தாய் மாமனா அத்தைக்காரியா அப்படின்னு சொல்லி எல்லாம் மெய் மறந்து பாப்பாவ. அதுக்கு தான் சொன்னேன். பரவாயில்லம்மா இருக்கட்டும். இவளுக்கு வேற வேலையே இல்லை. சரி அக்கா, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? நேரம் ஆயிட்டுல. மணி ஒரு 10 கணம் இருக்கும்ல? ஆமா இருக்கும் 10 தாண்டி இருக்கோவே. ஐயோ, மணி 10 தாண்டிருச்சா? உமா, என் மாமியாருக்கு கொஞ்சம் போன பண்ணி அந்த தெரு முனைக்கு கொஞ்சம் வர சொல்லலாம். யாழா, எப்பயும் தனியா தானே போவாதுன்னா திடீர்னு உங்க மாமியாரை கூப்பிட சொல்ற? அந்த 4வது தெருவில் 3வது வீட்டில் முக்கிட்டு நடந்தாருல ஒரு பெரியவர், அவர் 4 நாள் முன்னாடி தான் மண்டையை போட்டார். அதனால் அந்த தெருவை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. அவர் லொக்குன்னு இருமிட்டே அடப்பாரா, அதே சத்தம் எனக்கு கேட்க மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் எங்கள் மாமியார் வந்துச்சுன்னா கொஞ்சம் தைரியமாக போயிடுவேன் பத்துக்க. அதான் கொஞ்சம் போன பண்ணி எங்கன்னா வர சொல்லலாம் தெரு முனைக்கு. இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் கூட வந்திருப்பாரு, அவரை கூட துணைக்கி அனுப்புனாலும் சரிதான். இல்ல இதுக்கெல்லாமா பயப்படுவேன்? அந்த தாத்தாவே வயசான தாத்தா, 100-120 வயசு தாண்டி போனவர். அவருக்கெல்லாம் போய் பயப்பட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ, வயசு பிள்ளையில கூட நம்பிடலாம், இந்த வயசானதுக்குள்ள தான் நம்ப முடியாது. அவர் வேற எப்போ பார்த்தாலும் லொக்குன்னு இருமிக்கிட்டு பாப்பான்ட்டு அடப்பாரு. அவர் வேற கூப்பிடிய மாதிரியே இருக்கும் என்னைய. ஏலா வேணா நான் கொண்டு விடட்டுமா? அப்போ என்னைய கொண்டு விட்டுருவீங்களா எங்கள் வீட்டில்? நீங்கள் கொண்டு போய் விடுவீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரம் கூட இருக்கேன், இருந்து அப்புறம் பொறுமையாக கூட போகிறேன். நீ சொல்லும் போது எனக்கு என்னன்னு கஷ்டமா இருந்து தெரியுமா? ஆமாப்பா பூமாரி, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இனிமே என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சீனியர் அப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மையை கூட்டிட்டு ஒரு நாளே வீட்டுக்கு போய் பார்க்க போறேன். வீட்டுக்கு போப்பியா? சீனியர் வீட்டுக்கா? ஆமா, அம்மையும் சேர்த்து தான் கூப்பிட்டு போவேன். நான் ஒத்தையிலலாம் போக மாட்டேன். ரொம்ப பாவமா இருக்கு சீனியரை பார்க்க. அது வீட்லயும் எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்களாம். யாருமே யார்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது இல்லையா. இந்த நேரத்துல வீட்டுல அம்மையை கூட்டிட்டு போறேங்கிய, அங்க இருக்க இவரை எப்படி பேசுவாவ அம்மா கிட்ட? வேற அம்மைக்கு ஒரு மாதிரி இருக்காதா? இப்பெல்லாம் கூப்பிட்டு போவாத அம்மைய. அதான் நீ போன்ல பேசுறல்ல, சீனியர்கிட்ட போன்ல வேணா ஆறுதலா 2 வார்த்தை பேசு போதும். சுயநலமா இருக்காதவ, பாவம்ப. அம்மட்ட விஷயத்த என்னன்னு சொன்னா அம்மா அதெல்லாம் ஒன்றும் நினைக்க முடியா. போயிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு வருவா. அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. நான் சொல்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன் விருப்பம்ப்பா. குமாரி, நேரம் ஆயிடுச்சுல, வா வீட்டுக்கு போவோமா? இந்தா போலாமா. இப்ப குமாரி கிளம்புறியா? ஆமா, இந்த எங்க அம்மா கிளம்பிட்டாவல்ல, எல்லாரும் கிளம்புறாவ, நானும் கிளம்புறேன். நேரம் ஆயிட்டுல, நாளைக்கு பார்க்கலாம். சரிப்பா குமாரி. சந்தியா சோனியா, நான் இவனோட கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா.
யாரு பெரிய பொண்ணத்தையும் உமாக்காவையும் கொண்டு விடதுக்கு அம்மா போறா? ஆமா அப்படிதான் போல, நேரம் ஆயிட்டல. ஆமா, இவ எதுக்கு முன்னாடிலாம் தனியா போனதே இல்ல. வெறு போயிட்டு வரேன், பாய், குட் நைட். குட் நைட். குமாரி வா போ. எல்லாம் நேரம் ஆயிட்டு பத்தியா, மணி கிடக்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா அப்படிதான் நேரம் போறதே தெரியாது. ஆமாம்மா, நாங்களும் நாய் கிடக்கோம், வா பார்த்து போவோம். இப்ப சோனி வா, உள்ள வா போவோம். நாயெல்லாம் குலைச்சிட்டு கிடக்கு, பயமா இருக்கு. நீ போ, நான் வாரேன். இப்ப தனியா இருக்காதப்ப, எல்லாரும் போன அப்புறம் வெறிச்சோடு இருக்கும்போது உனக்கு பயமா இல்லையா? எனக்கு பயமாலாம் இல்லை, நீ போனா போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி, அப்ப நீங்க இரு, நான் போறேன். சீனியருக்கு ஃபோன் பண்ணி கேப்பம்மா, சாப்பிட்டீங்களா என்னன்னு. மணி வேற 10 ஆயிடுச்சா, இனிமே போடலாமா? மெசேஜ் போட்டு பார்ப்போம். டபுள் டிக் ஆச்சுன்னா நெட் ஆன்ல இருக்குன்னு அர்த்தம், முடிச்சிருக்காருன்னு அர்த்தம். டபுள் டிக் ஆச்சுன்னா கால் பண்ணிடுவோம். அட, டபுள் டிக் ஆகுது, அப்போ ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அட, இப்பதான் மெசேஜ் பண்ணா, ரிப்ளை பண்றதுக்குள்ள கால் பண்றாளே. சொல்லு சோனி. சீனியர், சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? நீங்க தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சு தெரியுமா? தூங்கிட்டீங்களா, முடிச்சிருக்கீங்களா? கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டேனோ? லூசு, ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள எத்தனை கேள்வி கேட்கற? நான் என்னத்துக்கு பதில் சொல்றது? தூங்கினா எப்படி நான் போன் அட்டன் பண்ணி பேச முடியும்? இல்ல சீனியர், தூங்கிட்டு இருக்க உங்களுக்கு கால் பண்ணி எழுப்பி விட்டுட்டேனோன்னு கேட்க வந்தேன். இல்ல முழிச்சுதான் இருந்தேன், அதனாலதான் உடனே அட்டன் பண்ணேன். ஓகே. சரி, சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் சாப்பிட்டேன். சீனியர், சும்மா போய் சொல்லாதீங்க, சாப்பிடாம சாப்பிட்டேன்னு. நீ அவ சொல்றீங்க, சத்தியமா சாப்பிட்டீங்களா? என் மேல சத்தியமா? போய் சொல்லாம சொல்லுங்க, என் மேல சத்தியம் பண்ணி. லூசு, சத்தியமா உன் மேல சத்தியமா சாப்பிட்டேன். இப்பதான் அம்மா வந்து எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு போனாங்க. ஓ, சாப்பிட்டீங்களா? அப்போ பேசினாங்களா வீட்டுல எல்லாரும்? ஆமா, அம்மா மாடிக்கு வந்து பேசினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, நாங்க மாடியில வந்து படுத்திருந்தேன். அப்புறம் அவங்களே வந்து ஏன் அப்படி இருக்க அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுது பேசிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு போனாங்க. இப்பதான் மனசுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. நானே உனக்கு மெசேஜ் பண்ணலான்ட்டு இருந்தேன், தூங்கிருப்பியா என்னன்னு தெரியல நினைச்சிட்டு தான் வேற உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமட்டு தான் நான் எதுவும் பண்ணல. இல்ல, நான் இன்னும் தூங்கல, முழிச்சுதான் இருந்தோம். சும்மா எல்லாம் வெளியில பேசிட்டு இருந்தாங்களா எல்லாரும், அதனால நானும் வெளியில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். இப்பதான் எல்லாரும் கிளம்புனாங்க, அதான் சரி இன்னும் மெசேஜ் பண்ணி பார்த்தேன். டபுள் டிக் ஆச்சுன்னா முடிச்சுதான் இருப்பீங்க, கால் பண்ணி பார்க்கலான்ட்டு தான் உடனே கால் பண்ணேன். பார்த்தா நீங்க உடனே அட்டன் பண்ணிட்டீங்க. ஓ, அப்படி என்ன எல்லாம் வெளியில இருந்து பேசிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம்? அது அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் தெருவில் தான் உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவோம். இன்னைக்கு 10:30க்கெலாம் மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, இல்லைன்னா 10-11 மணி அவ்வளோ நேரம்லாம் இருந்து பேசுவாங்க. அப்பா அவ்வளோ நேரம் என்ன உட்காந்து பேசுவீங்க? தூக்கலாம் வராதா உங்களுக்கு? எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? தூக்கம்லாம் வராது, நாங்கள் எப்பயுமே ஜாலியாக வெளியே உட்காந்து கதை பேசுவோம் தெரியுமா. ஓஹோ, டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு சாப்பிடணும் தெரியுமா? அடையப்பா, அதை யார் சொல்கிறான்னு பாரு. சரி, டைம் ஆச்சு, போய் தூங்கு. சரி, வைக்கட்டுமா? என்ன சீனியர், வைக்க போறீங்களா? அப்புறம் டைம் ஆச்சுல, தூங்க வேண்டாமா? போ சீக்கிரம் போய் தூங்கு, உங்க அம்மா சத்தம் போட போறாங்க. எங்க அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எங்க அம்மாவெல்லாம் நான் ஈஸியா சமாளிச்சிருவேன். சோனி, யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல? அம்மா. சோனி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சீனியர், அப்புறம் பேசுகிறேன், வைக்கிறேன், பாய். என்னாச்சு? ஏதோ சத்தம் கேட்டுச்சே, உங்க அம்மா ஏதோ வந்துட்டாங்களா? யார்கிட்ட எல்லாம் அந்த நேரத்துல ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, அது ஒன்றும் இல்லம்மா, சீனியர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சீனியரா? அது யாரு? மணிக்கு வீட்டுக்குள்ள வந்தாவளா அவியதான் இந்த பையல, அவங்கிட்ட எதுக்கு இந்த ராத்திரியில பேசிக்கிட்டு இருக்கா? போனதா அவன் எங்க அம்மா வந்தா சமாளிச்சிருவாங்க. என்னது சமாளிப்ப நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உன் மனசுல? ஐயாம்மா, சீனியர் வீட்டுல ஒரே பிரச்சனைமா, அதான் அவரு சாப்பிடாம விளாம 2-3 நாளா அரே அழுதுகிட்டு நடந்தாரு. அதான்மா விசாரிச்சேன், சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு. ஏன், என்ன பிரச்சனை? இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது தெரியாம நீ என் காத்த பிடிச்சு முறுக்கி எனக்கு வலிக்குதுவே. வேற இந்த நேரத்துல போன ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டுனா அவங்க பேசுறது மட்டும் இல்லாம என் அம்மையை சமாளிச்சுக்கிடுவே அப்படின்னா நீ என்ன பேசிட்டு இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏன் அங்க யாருக்கு என்னாச்சு? போ, நான் ஒன்னும் சொல்லல. எல்லாம் நில்லுல, சொல்லிட்டு போ. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், போ. நான் அடிச்சல, நீ இப்ப சொல்லாம போனா கைய காலம் முடிச்சு விடுவேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லும் போத எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா தலை வெடிச்சிடாமா. வெடிக்கட்டும், போ. இங்க பாரு இந்த மாதிரி தேவையில்லாம நீலிக்க நீர்லாம் என்கிட்ட வடிக்காத பத்துக்க. எங்க தூர தள்ளி போயிரு, பக்கத்துல வராத. உண்மையில எனக்கு ரொம்ப கோபம் பத்துக்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறியே? நான் அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா எதுவும் கவலைப்படாம இருந்துட்டு வருவேன், அதனால தானங்க போறேன். சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காத என்ன? நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணியதுனாலதான் நீ வர நான் என் பேச்சை நீ மதிக்க மாட்டேங்கிற.
எங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாவ. நானும் சரி விடுமா விடுமான்னு நானும் உனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டேன். இனிமேலாம் நான் உனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டேன் பார்த்துக்க. மணி என்ன 10 ஆகுது. ஒரு 9 மணிக்காவது வீடு வந்து சேரணும்னு நீ நினைக்கியா? ஒரு 7 8 மணிக்கு பிள்ளைக்கு சோத்த கொடுக்கணும், அதை தூங்க வைக்கணும், படிக்க வைக்கணும், பார்க்கணும். அதுதான் நினைக்க முடியுங்க. ஒரு 9 மணிக்காவது வீட்டுக்கு வரணும்னு நினைக்கியா? 10 வரைக்கும் எது என்ன கதை பேச வேண்டி இருக்குன்னு கேட்கேன். நாலு முழுக்க பகல்லையும் அங்கே தான் கிடக்க, ராத்திரியும் அங்கே தான் கிடக்க. எதுக்கு ராத்திரியும் வீட்டுக்கு வர? அங்கே இருந்துட வேண்டியதானங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இழிச்ச வாய பையன் பயிர் இருக்கணும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறியே? இங்க சரசக்கா உமா எல்லாரும் தான் இருக்காவ. அவிய வீட்டுலலாம் இப்படியா பேசுறாவ, நீங்க மட்டும் எங்க இவ்வளவு கோவப்படுறியே? அவியில என்ன மத்தையில பத்தி பேசாத. நீங்களும் உங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தானே கடந்து பேசி சிரிச்சுட்டு அடக்கியே. நான் இருந்தா உங்க அம்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாவ. அதனால நான் அங்கே போயிடுறேன். உங்க அம்மா 3ஆம் கணக்காக மூஞ்சி வச்சுட்டு இருந்தா எப்படிங்க அங்கே இருக்க முடியும்? வீட்டை போட்டுட்டு எந்த அளவு பேரலாமானதான் இருக்கும். வாயை மூடு. எங்க அம்மாவை பத்திலாம் நீ பேசாத. உனக்கு இந்த வீட்டுல இருக்க விருப்பம் இருந்தா இரு, இல்லாட்டினா எந்த அலையும் போ. நான் போறேன். நாளைக்கே உனக்கு ஆடு மாடு எல்லாம் வாசல்ல வந்து நிற்கும். அதை மேய்ச்சிக்கிட்டு வேணா திரி. சும்மா சுத்திக்கிட்டு திரியதுக்கு நீ அதுக்கு தான் லாக்கி. சொல்றாரு தவிர ஒன்றும் வாங்கி தர மாட்டுக்காரு. சப்பாடி எவ்வளோ நேரம் தான் இப்படியே அழுதுகிட்டே இருக்கிறது? இனிமேல் கண்ணை தொடச்சிட்டு மூஞ்ச கழுவிட்டு போய் பக்கன்னு படுத்துக்கிட்டு உன் பக்கத்தில் போய் அப்போதான் அமைதியாவார். இல்லாட்டினா மறுபடியும் எந்தாலும் போனான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சண்டைக்கு வருவார். ஓடியே போய் படுத்துக்கிடுவோம் கப்புன்னு. எங்க ஏசி போட்டு வச்சுட்டீங்களா? இந்த வாரம் எனக்கு